நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குருத்தோலை பண்டிகை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, இந்த பண்டிகைன்னு சொன்னாவே அங்கே தான் சுற்றி வரணும், பிறகு வெளியெல்லாம் போக முடியாது. அதனால் அதே மத்தேயு, அதே மார்க்கு, அதே லூக்கா, இதில் தான் நம்ம சுற்றி வரணும். ஏற்கனவே 33 வருஷமாக அப்படி தான் சுற்றி வரும். ஆமென். ஏன்னா அதே குருத்தோலை, அதே 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 கழுதுக்குட்டி, அதே இருவழி சந்து, அதே பிள்ளைகள், அதே ஓசன்னா. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டின்படியே ஒரு வார்த்தை நம்ம வாசித்து சற்று தியானம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 35-36 வசனங்களை உங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள். அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் அந்த நாட்கள் முடிவிலே அவர் பாடு மரணங்களை அனுபவிக்க அல்லது சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு நாளை தான் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அது பஸ்கா பண்டிகை நாள். ஆகையால எங்கே இருக்கிற எல்லா யூதர்களும் அந்த நாளிலே அந்த எருசலேமிலே கூடியிருப்பார்களாம். அதான் சொன்னேன், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்றால், முன்னடப்பார் என்று 1,50,000 பேர் சொல்றாங்க, பின்னடப்பார் என்று 2,00,000 பேர் சொல்றாங்க. அவ்வளவு பேரும் அந்த இயேசுக்கு பின்னால இல்லையா, ஓசன்னா தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கொண்டு வருவதை தான் நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். அதில் பல சம்பவங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று என்னை ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, அந்த 35-36 வாசி மறுபடியும். அதை என்றால் என்ன? கழுதையை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு, ஆண்டவர் சொன்னாரு, தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள். தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசின ஒரு வார்த்தை. இப்போ நமக்கு எனக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, ஆண்களுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, வாலிபருக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது இல்லையா? அந்த வஸ்திரம் தான் அவர்கள் என்ன பண்ணும்? நிரூபிக்கும் இல்லையா? இந்த செய்தி தியானிக்கும் போது நேற்று எனக்கு ஒரு செய்தி வந்தது, அதை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். கவனிங்க. சபைக்கு இப்படி ஆடை அணிந்து அப்படி ஆடை அணிந்து பெண் ஆடை ஒழுக்கம் என பேசிக்கொண்டே போகலாம். ஆலயத்து போகிறோம், எப்படிதான் ஆடை அணிவது? இல்லை, ட்ரெஸ் கோட் எதுவும் இருக்கா என்று கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஆனால் பதில், ஆலயத்தில் நம்மை படைத்த பரிசுத்தமான ஆண்டவர் நம் அருகில் நின்றால் நாம் எப்படி ஆடை அணிய விரும்புவோமோ அப்படி அணிந்து சபைக்கு செல்லலாம். இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் நீ ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதான் நீ ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் சொல்லி நாங்கள் சொல்லும் போது நீங்கள் சொல்றது ஒரு காரியம், இவர் ஒரு பழமைவாதி இல்லையா, இவர் ஒரு பழமைவாதி அல்லது மதவாதி என்று நம்ம சொன்னாலும் அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், உங்கள் அருகிலே இயேசு இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆடை அணிந்து வந்தால் அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் என்பதை நீங்கள் புரிந்து அப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவது நல்லது என்று ஒரு சகோதரியத்தை சொல்லியிருக்கிறாங்க.
புரியுதா? 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 சரி, அது போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த கழுதையை கொண்டு வந்து அவர் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டார்களாம். ஆமென் சொல்லுங்க. தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அந்த வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அது மேலே உட்கார வச்சார்கள். நான் எப்படி யோசிச்சேன்னா, ஆண்டவருக்கு சால்வையை போத்தி அந்த ரெட் கம்பளம் இல்லையா, அந்த சிவப்பு கம்பளத்தில், அதுதான் அன்னைக்கு அவன் செஞ்ச இயேசுவை ராஜாதி ராஜா இல்லையா, அவருக்கு என்ன வரவேற்பு? சிவப்பு கம்பள வரவேற்பு. ஆமா, அவர் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம்? பட்டு புடவை இல்லையா, நைலான் புடவை, அப்புறம் பூச புடவை, என்ன பூச பூனம் புடவை, எல்லா புடவையும் கொண்ட. அப்போ அவங்களுக்கு இயேசுவை விட தங்கள் வஸ்திரம் பெருசா தெரியல. அதை ரோட்ல விரிச்சு அது மேல பாருங்க, அந்த கழுதை கடந்து போது அது மேல இயேசு அமர்ந்து இருக்கிறார். இதை படித்த உடனே எனக்கு லைட் அடிச்சுது. ஏன் நம்ம வஸ்திரங்களை ஆண்டவருக்குள் மேல போடக்கூடாது இல்லையா? நம்முடைய வஸ்திரங்களை அந்த கழுதை மேல போட்டு ஏசப்பா அது மேல உட்கார வச்சா இல்லையா, உட்காரும் போதே தெரியும் இது வந்து கேத்ரின் வஸ்திரம், இது வந்து பிரேமா வஸ்திரம், இது வந்து சக்கினா வஸ்திரம், இது வந்து புனிதா வஸ்திரம், என் பேர் சொல்ல மாட்டேங்க பாஸ்டர், அப்படி ரீனா வஸ்திரம் இல்லையா. அவர் உட்காரும் போதே யார் வஸ்திரத்து மேல உட்காரோம் என்றதை இயேசு அறிவார். ஆமென். அது பாவப்பட்ட வஸ்திரமோ, வியாதிப்பட்ட வஸ்திரமோ, அல்லது அது அது கிழிந்து போன வஸ்திரமோ, எப்படியோ தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதை மேல போட்டு இயேசுவை அது மேல உட்கார வச்சாங்களாம். இன்னைக்கும் நம்முடைய வஸ்திரங்களை இல்லையா, அந்த ஏசப்பா அந்த கழுது மேல போட்டு, ஆண்டவரே நீங்க உட்காருங்க, ஆண்டவரே நீங்க உட்காருங்க ஆண்டவரே இல்லையா. அவர் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? வெறும் கழுது மேல உட்கார்றத விட வஸ்திரத்து மேல உட்கார்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? ஆமா, புரியுதா? அப்போ நான் அப்படி யோசிச்சேன், எப்படிப்பட்ட வஸ்திரங்களை ஏசப்பா மேல போட்டிருப்பாங்கன்னு யோசித்து வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அதுல முதல் காரியத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் வஸ்திரம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். ஈசாக்கை முத்தம் செய்தான் யாக்கோபு. அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை, அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறதேன்னு சொல்லி ஈசாக்கு அந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். கைத்தட்டுங்க. இப்பெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். யாக்கோபு அண்ணனுடைய ட்ரெஸ் போட்டு தான் வரான், ஏமாத்து தான் வரான். அப்பாவுக்கு கண்ணு தெரியல, ஏமாத்த வரான். ஆனா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவனுக்கு ஏசாவுடைய வஸ்திரத்தை உடுத்தி இல்லையா அவனை அனுப்புறாங்க. அப்போ இந்த ஈசாக்கு பல டெஸ்ட் பண்றாரு, எந்த டெஸ்ட்லயும் அவன் மாட்டில் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வஸ்திரத்தை மோந்து பார்க்கறாரு, அது ஒரு வாசனை வருது. நான் நினைச்சேன், இப்போ வாசனையான ஒரு வஸ்திரத்தை இயேசு அந்த கழுதை மேல போட்டிருப்பாங்க இல்லையா? போடக்கூடாதா? நம்ம வஸ்திரத்தில் சென்ட் அடிச்சுக்கிறேன்ல இல்லையா? அவரு ஏசப்பா உட்கார்றாரு, அவர் மேல ஒரு வாசனையான வஸ்திரத்தை ஏன் போட்டிருக்க கூடாதுன்னு நான் யோசிச்சேன். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வாசனை வருகிறது, அந்த வாசனையை முகந்து பார்த்தோன்னே எஸ் இது ஏசாவுடைய வஸ்திரம் தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு சொல்றான், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையாய் இருக்கிறதே. புரியுதா? ஆமா சொல்லுங்களேன். அப்போ இங்கே நான் உங்களோடு கூட பேச வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல போட்ட முதல் வஸ்திரம் வாசனையான ஒரு வஸ்திரம். இயேசு அந்த வாசனையை முகர்ந்தவார். ஆமா சொல்லுங்க. வாசனை என்றாலும் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஒரு வார்த்தை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில்
நோவா பலியிடும் போது தேவன் அந்த பலியின் வாசனையை முகர்ந்து அந்த நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இனி நான் அந்த உலகத்தை அழிக்கவே மாட்டேன் என்று சொல்லி சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. கவனிங்க, இந்த பலி இட்ட உடனே ஆண்டவர் பாருங்க மனுஷன் மேல ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். இனி நான் மனுஷன் என்ன பண்ணாலும் சரி, நாம் அவனை என்ன பண்ண முடியும், இனி ஜலத்தினாலே அவனை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் கூட உங்க வஸ்திரத்தை இல்லையா கழுது மேல போட்டு இயேசுவை நீங்க அது மேல உட்கார வைக்கும் போது கர்த்தர் அந்த வாசனையை முகர்ந்து உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அந்த அந்த சாபங்கள், அந்த அல்லது தேவ கோபங்கள் கர்த்தர் அதை மாற்றி உங்களோடு கூட அவர் தேவ உடன்படிக்கை செய்ய அது நமக்கு ஏதுவாய் மாறிவிடும் இல்லையா? ஆமா, ஏன்னா அந்த வாசனை அவர் முகர்ந்த உடனே சொல்றாரு, நான் இனி இந்த பூமியை சபிப்பதே கிடையாதுப்பா. அந்த வாசனை, அந்த பலியின் வாசனை. ஆமா சொல்லுங்க. அதான் சொல்றேன், தேவன் நல்ல பலி என்பது பல காரியம் இருக்கு. அதுல ஒண்ணு பலி என்பது கவனிங்க, நம்ம தேவனை துதிக்கிற துதிங்க. இயேசு அது ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த 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 நம்ம வாஸ்தவம் இல்லையா, இந்த குருத்தோலை பண்டிகையில இயேசு முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கவனிங்க, 3,50,000 பேர் இல்லையா உன்ன மாதிரிலாம் கிளம்பிட்டாங்க. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. அவங்களாம் தொண்டை கிளிய கத்துவாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தா என்ன? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஒரு எக்காலம் புரியுதா? கவனிங்க, நம்ம இந்த ஆலயமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நீங்கள் தேவனை இப்படி ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் போது, நீங்கள் பலியிடும் போது தேவன் அதனுடைய வாசனையை முகர்ந்து உங்களோடு அவர் உடன்படிக்கை செய்வார். பழைய உடன்படிக்கை தான் அது உடைத்து போடுவார். எழுதப்பட்ட உடன்படிக்கை தான் அது அவர் குலைச்சி போட்டுருவார் இல்லையா? கொலேசு சொல்றாரா இல்லையா? சகல துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் புரிந்து கொண்டு சிலுவையிலே அவனை கோலமாக்கி தன் கையெழுத்தை குலைத்து போட்டார். என்ன அர்த்தம்? அது சில சமயம் நம்ம மேல இந்த உலகம் அல்லது சாபங்கள் என்ற அந்த கையெழுத்தை பிசாஸ் போட்டிருந்தாலும் தேவன் அந்த கையெழுத்தை குலைத்து போடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். சில பேர் சொல்றாங்க, என் தலையெழுத்து பாஸ்டர் இல்ல, உன் தலையெழுத்தை மாற்றுகிற சக்தி ஆண்டவர் இயேசுக்கு இருக்கிறது. எத்தனை நம்புறீங்க? எத்தனை வசந்த 2:14 எடுத்து பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து டெலீட் பண்றாரு அர்த்தம். குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான அவைகள் மேல் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்ல கைதட்டுங்க பாக்க. ஆமா, அதான் வசனம் சொல்லுகிறது. உரிந்து கொண்டு வெளி அரங்கமான கோலமாக்கி சிலுவிலை வெற்றி சிறந்தார். அப்போ நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு விரோதமாக பிசாசோ அல்லது சாபங்களோ இல்லையா, பல தவறான சாபங்களை அல்லது பல பல தேவையில்லாத காரியங்களை உங்களுக்கு விரோதமாக பிசாசு கையெழுத்து போட்டிருந்தாலும் தேவன் அதை குலைத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் தேவனே நீ ரட்சியும், ஓசன்னா தேவனே நீ ரட்சியும், ஓசன்னா தேவனே நீ ரட்சியும். புரியுதா?
புரியுதா? அப்போ ஏன் இந்த நாளில் அந்த வாசனையான அந்த வஸ்திரத்தை அந்த கழுது மேல போட்டு இயேசு அது மேல உட்கார வச்சாங்க? ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த வாசனை என்பதற்கு ஒன்று நாம் செலுத்துகிற பலிகள். அது பான பலியா இருக்கட்டும், அது இந்த இல்லை சர்வாங்க தகன பலி. வாசிக்கலாம் யாத்திராகமம் 29:18. யாத்திராகமம் 29. பைபிளை பாருங்க. அதுதான் உங்களை கட்டி எழுப்பும். ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியும். எது சுகந்த வாசனை? உங்களையும் என்னையும் தேவனுக்கு முன்னாக சர்வாங்க தகன பலியாய் நம்ம ஒப்பு கொடுப்பது. அதுதான் உங்களுடைய உச்சந்தலு உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சரீரங்களையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன்பாக சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு சொன்ன இல்லையா? நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போதே உங்களுடைய கௌரவம், அப்புறம் நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் யார் தெரியுமா, இதெல்லாம் அங்க எங்க செருப்பு கைட்டு வைக்கிற மாதிரி வச்சிருந்தான். உள்ள வரும்போது உன் பிள்ளை ஆண்டவரே, அந்த தாழ்மையோடு அந்த பணிவோடு நீ உள்ள வந்தினா உன் மேல இருக்கிற பிசாசுடைய அந்த கையெழுத்தை அவர் கொலைத்து போட்டு உனக்கு சிலுவையிலே வெற்றியை கொடுப்பார் ஆண்டவர். புரியுதா? அப்போ கவனிங்க, அந்த கௌரவம், அப்புறம் என்ன பெருமை, அப்புறம் என்ன பணம், அப்புறம் என்ன படிப்பு, அப்புறம் என்ன பட்டம் பதவி வேலை, என்னமா அந்தஸ்து, இதெல்லாம் தான் உனக்கு குச்சரா ஆக்கினது. இதெல்லாம் இன்னிலேருந்து கழட்டி வெளியே வச்சுட்டு வந்துரு. உள்ள வரும்போது இல்லையா, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான். புரியுதா? அப்ப உள்ள வரும்போது நான் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடி சொல்லு. அதான் என்ன சித்த வரும். தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான். இப்படி உள்ள வந்தினா உன்னை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஆமென். இதாங்க நம்ம இயேசுப்பாவுடைய முன்மாதிரி. அவருடைய முன்மாதிரி என்ன? அவருடைய ரோல் மாடல் என்ன இல்லையா? ஒவ்வொரு சீசனுடைய காலையும் கழுவி 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 சுத்தமாக்குறார் ஆண்டவர். ஏன்னா அந்த எருசலேமில் அடிமைகள் தான் வர மக்களுடைய காலை கழுவாங்க. அப்ப இயேசு அந்த மேல் வீட்டு அறையில அடிமையின் கோலம் எடுத்தார். தன் வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வைத்து விட்டு இல்லையா, இடுப்புல மட்டும் ஒரு துண்டை கட்டி கொண்டு ஒவ்வொரு காலை இயேசு கழுவுகிறார். அது அவருடைய தாழ்மையை நம்ம கற்றுக் கொடுக்கிறது, அவருடைய பணிவை நம்ம கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? தேவனுக்கு சமமாய் இருக்கிறார், அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். அதை குறித்து அவர் யோசிக்கல இல்லையா? அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அவர் அடிமையின் தாழ்மையை இறங்கி வந்துட்டார். ஆமா, இதாங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நம்ம இயேசப்பாட்ட கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நம்மள சர்வாங்க தகன பலியாக உன் மூளையில் என்ன இருக்கக்கூடாது? பெருமை, அந்த ஈகோ, அந்த பிசாசின் சிந்தனை ஒண்ணு வரக்கூடாது. நான் ஒரு அடிமை ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரிய ஐஎஸ் ஆபீசர் ஆயிரு இல்லையா, நீ யாராயிரு, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா தெய்வத்துக்கு முன்பாக உன்னை தாழ்த்திடு இல்லையா? மரியாதை குறித்து பைபிள் சொல்லுகிறது இல்லையா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க,
இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார். கவனிங்க, இது ஒரு கன்னிகை வயதில் இயேசு பிறக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உண்டு. அதற்காக அந்த நாட்களில் லட்சக்கணக்கான பெண்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு எருசலேமிலே இயேசு அவங்க வயிற்று பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஒரு ஆள் ஆயிரம் லட்சக்கணக்கான பெண்கள், வாலிப பெண்கள் காத்திருந்தாங்களாம். ஆனால் ஸ்தோத்திரம், மரியாளுக்கு தான் அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். பைபிளில் மரியாள் போட்டிருக்கா? இல்லை, ஒரு கன்னிகை கர்ப்பவதி, அவள் தான், ஒரு கன்னிகை தான். ஆனால் அந்த அந்த வார்த்தை மரியாளுக்கு தான் ஆண்டு கொடுத்தார். காரணம் என்ன? அப்படி ஆண்டு ஒரு முகத்தை பார்க்க மாட்டாரு, அப்படி உள்ளத்தை பார்ப்பாரு. உள்ளத்தில் எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கு, எந்த அளவுக்கு உனக்குள்ள வெறுமை இருக்கு, எந்த அளவுக்கு உனக்குள்ள பணிவு இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்து தாங்க தெய்வம் உன்னை உயர்த்துவார். இது முதல் எல்லா மக்களும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். உங்களை பாக்கியவதின்னு சொல்றாங்களா அல்லது உங்களை அபாக்கியவதின்னு சொல்றாங்களா? அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு யோசி. உன் வஸ்திரத்தை அந்த கழுத மேல போட்டுட்டு இல்லையா, இயேசு பாது மேல உட்காரட்டும் இல்லையா, உங்களுடைய ஈகோலாம் அறிஞ்சு பார்க்கட்டும் இல்லையா. இப்போ நீ யார் தெரியுமா? கவனிங்க, போன வாரம் அந்த ஒரு ஊழியர் சொன்னாரு, இந்த கழுதை இயேசு வரைக்கும் போன பிறகு இயேசு இறக்கி விட்டு அந்த கழுதையை அவுத்து விட்டாங்களாம். இந்த கழுதை போய் என்ன பண்ணிச்சான், அந்த ஆத்தாங்கல்ல துணி காயப்போடு, இந்த துணினா காய போடுவாங்கள்ல, பார்த்துக்கிறீங்களா? இந்த துணி துவைக்கிறவங்க போய் எல்லா துணியும் இது போய் மெச்சிட்டான். ஏன்னா இயேசு போகும்போது இந்த துணி போட்டாங்களே, இந்த ஞாபகம் கழுதைக்கு வந்துட்டுக்குது. ஆனால் போய் அந்த ஆத்தாங்க இருக்கிற எல்லா துணியும் மெச்சிட்டான். அந்த துணி துவச்சி போடுவோம் வந்து பொலன்னு போனானா, என்ன காயப்படுத்தணும் இருக்கு. ஆமாம், அங்கே நான் போகும்போது வழியில் எனக்கு துணி போட்டாங்க. அது இயேசு மேலே இருந்தனால வந்த மரியாதை. இப்போ இயேசு மேலே இல்லை, நீ இப்போ சாதாரண கழுத. அது நினச்சியோ வந்து எல்லா துணியும் மதியம் போட்டு பொலன்னு போனாங்களாம். உன் மேலே இயேசு இருந்தால் தான் உனக்கு என்னது சிவப்பு கம்பள வரவேற்பு, இல்லைன்னா உனக்கு அடிதான் விழும். ஆமா, அன்னைக்கு மாதிரி நினைச்சிக்கினே போய் தோச்சு போட நீ மெச்சு வச்சுக்கோ, அடி விழும் உனக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த கழுதைக்கு மதிப்பு எப்போ? இயேசு மேல இருக்க வரைக்கும் தான். இந்த துணிக்கு எப்போ மதிப்பு? ஏசப்பா உட்கார்ந்துருக்க துணிக்கு மதிப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு எனக்கு எப்போ மதிப்பு? ஏசப்பா நம்ம கூட இருக்க வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. அவர் உன்னை விட்டு இறங்கிட்டா நீ சாதாரண கழுத. என்னையா கழுதுன்னு சொல்றீங்க? என்ன கழுதுன்னு பாஸ்டர், அது போதும் பாஸ்டர். நம்ம யாரு? இயேசுவை சுமக்கிற சொல்லு, கழுதுன்னு சொல்லு, கழுதுன்னு சொல்லு. அதுதான் நான் பின்னாடி ஒதுக்கிற பாஸ்டர். கழுதுதான் பேர் தான், சுபாவம் வரக்கூடாது உனக்குள்ள. புரியுதா? எட்டி உதைக்கிறது, பின்னால உதைக்கிறது, முன்னால உதைக்கிறது. நோ, ஏசப்பாவை சுமக்கிற கழுதலி, அதுதான் உன்னுடைய பாக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் உன் பேர் என்னம்மா? இயேசுவின் அடிமை, இயேசுவை சுமக்கிற கழுதை. பேரை சொல்லுப்பா, இயேசுவை சுமக்கிற கழுதை. போய் கெசட் பேர் மாற்றும் போது நான் இயேசுவை சுமக்கிற கழுதை பேர் மாற்றி விட்டுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு அப்பா, ஒரு பாஸ்டர் பையனுக்கு அல்லேலூயான்னு பேர் வச்சிருக்காரு. டேய் அல்லேலூயா, டேய் அல்லேலூயா. உன் பிள்ளைங்க அப்படி பேர் வை, ஆனா அல்லேலூயான்னு பேர் வை, ஆமேன்னு பேர் வை இல்லையா, ஓசன்னான்னு பேர் வை. பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்ப? ஓசன்னா. என்னடா ஓசன்னா? ஓசன்னா கூப்பிடு, ஓசன்னான்னு கூப்பிடு. சார் ஓசன்னா, எஸ் சார். அப்படின்னா சாரு தெரியாமலே இயேசுவை ரட்சின்னு அர்த்தம். இப்பெல்லாம் ஒரு வைராக்கியம் இருக்குன்னு உனக்கு. நான் மறந்துட்டேன், இல்லை என் பையனுக்கு ஓசனான்னு பேர் வச்சிருப்பேன். சரி, உனக்கு ஒரு பையன் வந்தா ஓசன்னா, அல்லேலூயா, ஆமேன், வேற என்ன பேர் இருக்குது? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் யாரு? ஸ்தோத்திரம் யாரா? டேய் என்னடா ஸ்தோத்திரம்? ஸ்தோத்திரம்
ஜபம் பேர் வச்சிரு. ஜபம், ஆமா ஜபம். இதுதான் சாதனை. நான் மதுவெறிய இல்லை சார். எங்க ஏசப்பா சொன்னாரு, ஓசன்னா என்றால் தேவனே நீ ரட்சியும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? ஒரு அந்த வாதியாரு என்ன மதமோ மார்க்கமோ அவரு தலையெழுத்து உன் பேரை ஓசனான்னு கூப்பிட்டு ஆகணும், அல்லேலியான்னு கூப்பிட்டு ஆகணும், ஆமேன்னு கூப்பிட்டு ஆகணும், ஜபம் பிரேயர்னு கூப்பிட்டு ஆகணும். பிரேயர்னு பேர் வச்சிரு. வைப்பீங்களா? அவன் பையன் வைக்கணும்னு சொல்லுது. கல்யாணம் ஆகட்ட சொல்றேன். ஏன்? நம்ம தேவனை உயர்த்தணும். புரியுதா? அப்போ உச்சம் தளர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு என்ன இருக்க கூடாது? நம்ம சர்வாங்க தகன பலியாய் ஆண்டு ஒப்பு கொடுக்கும் போது உன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து உன்னை பிளஸ் பண்ணுவாங்க. இரண்டாவதாக வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இரண்டாவது இயேசுமால் போட்ட ஒரு வஸ்திரம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. பிரைஸ் காட். கவனிங்க, ரெண்டு காரியம் பிரசங்கி. ஒன்னு, உன் வஸ்திரம் எப்போதும் வெண்மையாய் இருக்க வேண்டும். அப்ப ஏசப்பா மேல ஒரு வெண் வஸ்திரம் போட்டிருப்பாங்க. முதல் வஸ்திரம் போட்டாங்க, அது வாசனையான வஸ்திரம். இரண்டாவது வஸ்திரம் போட்டாங்க, வெண்மையான வஸ்திரம். அப்ப உங்க வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? வெண்மையா இருக்கணுமா? தலைக்கு எண்ணெய் குறையாம இருக்கணுமா? எத்தனை தலைக்கு என்ன போடுவேன்? நீங்களே போடல பாஸ்டர். தலைக்கு பைபிள் தலைக்கு என்ன போடு, என்ன போடு. ஏன்னா தலை சூட்ல தான் முடிதான் உந்து போகுது. எப்போ தலையை கூலிங்க வை, அந்த மூளை குழப்பமே வராது. நம்ம மூளை எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கோ நல்லா சிந்திக்கு செயல்படும். தலையில சூடு வந்தா அது உள்ள மூளைக்குள்ள போகும், பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? அதனால வீட்டில் இருக்கிறியா, நல்லா அவளை எண்ணெய் எடுத்து அப்பிடி மேலே வச்சிரு. அது நல்ல எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அது விளக்கெண்ணெயோ இல்லையா, ஒரு அப்பிக்கோ தள்ள. ஆமா, புரியுதா? பைபிள் சொல்றது உன் வஸ்திரம் எப்போதும் வெண்மையா இருக்கணும். அப்போ இயேசு மேல போட்ட ஒரு வஸ்திரம் என்ன? அது எதை குறிக்கிறது? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமா ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு மேல போட்டு அந்த கழுத்து மேல போட்ட வஸ்திரம் வெண் வஸ்திரம், அது மேல தான் இயேசு உட்கார்ந்தார். அது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தூய்மையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க வஸ்திரம் எப்போது என்ன பண்ணும்? அது எப்ப வெண்மையாகும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் போய் ஜெபம் பண்ணும்போது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனம் வாசிச்சினா, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆமென். இது எதை குறிக்குதுன்னா, ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கவனிங்க, உங்க வாழ்க்கையும் சரி உங்களுடைய வஸ்திரமும் சரி இல்லையா, அது தூய்மையா இருக்கும். ஏன்னா ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யறவன் ஜெபம் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ உங்க இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு தன்னுடைய 3 பேரை அழைத்து கொண்டு போகிறார். போன உடனே அவர் என்ன பண்றாரு? அவர் மறுரூபம் ஆகிவிட்டார். கவனிங்க, அவருடைய முகம் அப்படி 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 லைட், அப்படி பிரகாசமான லைட் போட்ட மாதிரி ஆயிட்டு, அப்படி வஸ்திரம் அப்படியே அப்படி வெள்ளேன்னு ஆயிட்டு. இதை எதை குறிக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெப வாழ்க்கையை தேவன் குறிக்கிறார். உங்க வாழ்க்கை தூய்மையா மாறணுமா? உங்க வாழ்க்கை வெண்மையா மாறணுமா? இல்லையா? உங்க வாழ்க்கை மறுரூபம் ஆகணுமா? இல்லையா? நீங்கள் ஜெபியுங்கள். ஆமா சொல்லுங்களேன், ஜெபி ஜெபி. ஏன்னா ஜெபிக்கிறவனால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவனால் ஜெபம் பண்ண முடியாது. ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். நான் போன வாரம் சொன்னேன், ஊழியம் செய்ய சொல்றேன். ஏன் தெரியுமா? ஊழியம் செய்யும் போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஒரு பயம் வரும்போது
நம்ம துணிகரமான பாவங்களுக்கு நம்ம போய் நம்மகிட்ட அகப்பட மாட்டோம். அதுதான் உங்களை ஏன் ஊழியம் செய்யன்னு சொல்கிறேன்னா, தெரியுமா, நீங்கள் ஒரு ஊழியம் செய்யும் போது இல்லையா, நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போனோம், நாளைக்கு கேசல் போனோம், நாளைக்கு பிரேசல் போனோன்ற அந்த பயமே நம்மளை வேற எந்த தவறும் செய்ய விடாமல் நம்மளை என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணும். புரியுதா? எந்த பொறுப்பு இல்லாமன்னா சரி இப்போ கொஞ்ச நேரம் இந்த சீரியல் பார்க்கலாம், இந்த நாடகம் பார்க்கலாம், எல்லாம் அந்த அம்மா வீட்டில் பேசி கொண்டு இருக்கலாம், அங்கே போய் லூஸ் ஸ்டாக் பண்ணலாம், இங்கே போய் லூஸ் ஸ்டாக் பண்ணலாம், ஊர் சுத்த போகலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம், சரவணா ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு பேய் ஒன்று இட்டினே போவோம். புரியுதா? அதுதான் உங்களுக்கு ஏன் ஊழியம் செய்ய சொல்கிறேன். நாங்களாம் ஊழியம் செய்தனால தாங்க என் கற்பை நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். அதனால தான் என் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார், என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார் இல்லையா. நான் கூப்பிடும் போது இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் கூப்பிட அனைவரும் இருக்குடே, உன் பக்கம் தானே உட்காந்துருக்கிறேன், ஏன்டா கூப்பிட்டுக்கிறேன், லப்பான்னு அடிச்சுக்கிறேன், பக்கம் தானே இருக்கிறேன், இல்லை இங்கே போயிட்டியோன்னு பார்த்தேன், நான் அங்கே தானே இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ கூப்பிடுவே, நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். இதாங்க அவரோட இணைஞ்சு வாழ்ற வாழ்க்கையினுடைய. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த தூய்மையான வாழ்க்கை எப்போ வருதுன்னா, நம் ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது தாங்க அந்த தூய்மையான வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆரோனுடைய வஸ்திரங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய நேசர். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் நேசர் வெள்ளையும் சிவப்புமானவர். நம்ம ஆண்டவர் எப்படிதான் இருப்பாரா? வெள்ளை. வெள்ளைன்னா வெள்ளை, அந்த வெள்ளை இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். சோழமத்தி சொல்றா, என் நேசர் எப்படிதான் இருப்பாரு? வெண்மையா இருப்பாரு, சிகப்பா இருப்பாரு. ஆமென். அது முகத்தையே பார்க்கலாம். ஏன்னா அவர் மாதிரி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர் அவர் இயேசு. ஓகே, அவர் அழகானவர். அப்போ உத்தம உன்னதமார் சொல்றாரு, என் நேசர் வெண்மையானவர். அததான் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் உங்க நடக்க எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக இருங்கள். நான் பரிசுத்தர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் அப்படின்னு சொன்ன ஒரு தெய்வம் கூட உலகத்தில் கிடையாது. நான் பரிசுத்தர் சொன்ன தெய்வம், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தர், நீங்களும் உங்க நடக்கை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமென். அப்போ அந்த பரிசுத்தமான அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அவர் மேல போட்டு அவர் உட்கார வச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்க நடக்கை எல்லாவற்றிலுமே பரிசுத்தம் விளங்க வேண்டும், உண்மை விளங்க வேண்டும் இல்லையா, உங்களுடைய கற்பு விளங்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. ஆமா, உங்களுடைய நேர்மை உண்டாக வேண்டும். நீங்க உலக ஒரு வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னா நேர்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர், கவனிங்க, ஒரு மேனேஜர் அவருக்கு பிறகு அடுத்த ஒரு ஆளை கம்பெனியில நியமிப்பதற்காக அவர் அந்த கம்பெனியில் இருந்த ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாராம். என்னன்னா, கூப்பிட்டு ஏப்பா, எனக்கு அடுத்து GM ஒரு ஆளை உங்களுக்கு நான் தேர்ந்தெடுக்க போறேன், அதனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, கவனிங்க, ஆளுக்கிட்ட ஒரு விதை கொடுத்து இந்த விதையை நீங்கள் என்ன பண்ணோம், நட்டு நல்லா வளர்த்து கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இந்த 5 பேரும் போனாங்க இல்லையோ, பொண்டாட்டி கூப்பிட்டாங்க, டேய் அடுத்து GM நான் தாண்டி, அதனால இந்த விதையை என்ன பண்ணு, சூப்பராக நட்டு வளர்த்துறேன்னு சொன்னாங்க. கவனிங்க, அவங்கவுங்க ஒரு பெரிய அந்த சட்டி பானை வாங்கினாங்க. அது என்ன, அது பூச்சட்டியா வாங்கி லேடிஸு நம்ம புருஷன் தான் GM ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அது விதையை நட்டு பயிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 நாள் பொறுத்து பார்த்தா அப்படியே புசுன்னு பயிர் வந்துட்டு.
எல்லாரும் அந்த தூக்கின்னு போகிறாங்க. ஒரு ஆள் மாத்திரம் வெறும் சட்டியமாக தூக்கின்னு போகிறான். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அட லூசு, அவர் என்ன சொன்னார்? விதை நட்டு வளர்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னார். என்னடா வெறும் சட்டி தூக்கின்னு வரேன்னா? ஏன்னா இவர் கொடுத்தது எல்லாமே சொத்த விதை, அது முளைக்காத விதை. இவனுக்கு பார்த்தானுங்க வேற விதையை வாங்கி வச்சுட்டான்னு, வேற விதையை வாங்கி வச்சுட்டு செடியை வளர்த்து கொண்டு வந்துட்டானுங்க. இவன் உண்மையா என்ன பண்ணான்? வச்சு பார்த்தான், முளைக்கல, வெறும் செடி தூக்கின்னு வந்துட்டான். ஜிஎம் சொன்னாரான், இவன் தான் அடுத்து ஜிஎம். இங்க நிறைய ஜிஎம் இருக்கிறீங்க, ஆனா உண்மை இல்லை. கொஞ்சம் நிச்சயமா ஆகணுமா? இன்னும் கொஞ்சம் உண்மையா இரு. எத்தனை ஜிஎம் ஆகணும் ஆசைப்படுறீங்க? நல்ல கை தூக்கு. அது முதல்ல அப்புறம் ஆவது ரெண்டாவது பட்சம். முதல்ல ஜிஎம் ஆகினும் பாஸ்டர். உண்மையாரு, பரிசுத்தமாகிரு, நேர்மையாகிரு. ஹல்லேலூயா. ஆமா, உங்கள்ட்ட எவ்வளவு வேணும் குற்றம் இல்லாம பார்த்து கொள்ளுங்க, கரை இல்லாம காத்து கொள்ளுங்க. இல்லையா? இந்த இந்த இயேசு மேல போட்ட அந்த வஸ்திரம் வெண்மையான ஒரு வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம் போட்டிருக்கு பைபிள். அது தேவனுடைய நீதி எனப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. தம்பி என்ன பாருங்க, நீதி. நம்ம ஆண்டவர் யாரு? நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர். இல்லையா? லஞ்சம் வாங்கிட்டு இல்லையா தப்பகனுக்கு எதிர ஆண்டவர் கிடையாது. லஞ்சம் வாங்கிட்டு இல்லையா தவறை திருத்தின ஆண்டவர் கிடையாது. இல்லையா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் செய்கிற ஒரே நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவர் மேல அந்த மெல்லிய வஸ்திரத்தை போடுறது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய நீதி அவர் மேல போடுறோம். நம்ம நீதி உள்ளவர்கள். ஆமா சொல்லுங்க, நாம் நீதி உள்ளவர்கள். உங்க வாழ்க்கையில எல்லாமே நீதியா இருக்கணும். இல்லையா? ஆமா, அதுல அநீதி ஒன்றும் வரக்கூடாது, அநீதி வரக்கூடாது. நீங்கள் சத்தியத்தை அறிந்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள அந்த நீதியான ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். இல்லையா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்க தெரியுமா? பரிசுத்தவானுடைய நீதியை குறிக்கிறது. அப்ப ஏசப்பா மேல அந்த கழுத மேல அந்த வஸ்திரத்தை போட்டு, இல்லையா, வெண் வஸ்திரம் போட்டாங்க, வாசனையான வஸ்திரம் போட்டாங்க, மெல்லிய வஸ்திரம் போட்டிருக்கிறார். இது எதை குறிக்கிறது? பரிசுத்தவானுடைய நீதியை குறிக்கிறது. அப்போ கவனிங்க, உங்களுடைய வஸ்திரங்களை அந்த கழுத மேல போட்டு அது மேல இயேசு உட்கார வச்சாங்களாம். புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில வாசனை என்கிற அந்த சர்வாங்க தகன பலி, இரண்டாவது வெண்மை, பரிசுத்தம், தூய்மை, நேர்மை, உத்தமம், இல்லையா, ஸ்தோத்திரம், இதெல்லாம் அந்த அந்த வெண்மைக்கு, இல்லையா, ஸ்தோத்திரம். ஏன் நம்ம மேக்சிமம் கிறிஸ்தவங்க நம்ம வெண் வஸ்திரம் தரிக்கிறோம்? அவர் பரிசுத்தர், நாங்களும் அவரை போல பரிசுத்தரமா இருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக இந்த வெண் வஸ்திரம் நாங்கள் தரிக்கிறோம். புரியுதா? அதனால திரும்ப இந்த காலம் ஒரு வெண் வஸ்திரம் கட்டினு வா, தப்பில்லை. அதெல்லாம் இந்த சர்ச்சு போல அப்படியே வெள்ளை வெள்ளை எப்படி இருக்கும் பாருங்களேன், அப்படியே பரலோகம் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிதான் ஆசை. இந்த சர்ச் ஃபுல்லாக பார்சலிங் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு எல்லாரும் வெண்வசம் தரிச்சுட்டு அப்படியே பார்க்கணும், பரலோகம் அப்படிதான் இருக்குமோ ஆண்டவரே. ஆமாம், பரலோகத்தில் யாருக்கும் இந்த மாதிரி கல் ட்ரெஸ் கிடையாது. எல்லாரும் பயில் போட்டிருக்கு, இல்லையா? வாசியமா வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம். அவங்க எல்லாரும் வெண் வஸ்திரம் தரித்து கையிலே குருத்தோலை ஏந்தி கொண்டு தேவனை அங்கே உயர்த்துவதை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதை யாரை குறிக்கிறது? நம்மள தான் குறிக்கிறது. பாத்தீங்களா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதி, கவனிங்க, எல்லா ஜாதி. இயேசு ஒரு ஜாதிக்கு தெய்வம் அல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் அவர்தான் தெய்வம்.
என்னைக்கு நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ இல்லையா, எந்த ஜாதியா இருந்தாலும் ஓகே, ஆண்டவர் இதில் ரொம்ப கவனமா இருப்பாரு. புரியுதா புரியுதா? இதெல்லாம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள். என் வாழ்க்கையில் அதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அதனால பல பிரச்சனையை சந்திச்சிருக்கிறேன். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ள இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு திருமண தடை வரது ஒரு காரணம், பாஸ்டர் எங்க ஜாதியிலே கொஞ்சம் பாருங்களேன் பாஸ்டர், ஏன் வேற ஜாதி கட்டினா ஒத்து வராதா? இல்ல ஆட்டையும் மாட்டையும் ஒன்னா வச்சு உழக்கூட அவர் சொன்னார், அங்க சொல்லிட்டாரு புதிய அதான் சொன்னாரு, சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரிலும் இருந்து கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாதுமான திரளான கூட்டமாய் ஜனம், அதெல்லாம் நீ நானும் தான். இங்கதானே கலை கட்டி இருக்கிறோம், அங்க எல்லாருக்கும் வெள்ளை அங்கி, அது இங்கே பிராக்டிஸ் பண்ணு. வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு குருத்து ஓலைகளை, அது எது ஜெயத்தை நம்ம இந்த உலகத்துல அது போட்டிருக்கு. கீழே வாசியமா, நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கேயும் ஆர்ப்பரிப்பு, அங்கேயும் ஆர்ப்பரிப்பு தான். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் கீழே இவங்க யாருன்னு கேட்க சொல்றாங்க, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து எப்போதும் நின்று நமக்கு என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா? ஒரு நாள் வரப்போகிறது இல்லையா, இயேசு வரப்போகிறார், நம்ம மறுரூபமாய் மாற்றப்பட போகிறோம். அல்லது அதுக்கு முன்பாக நம்முடைய மரணம் இருக்குமானால் நாம் தெய்வத்துக்கு முன்பாக போய் இல்லையா வெள்ளை அங்கி தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தெய்வத்துக்கு முன்பாக நின்று தேவனை ஆராதிக்கிற அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் நாம இணைந்து கொள்வோம். ஆமென். அங்க எல்லாருக்கும் வெள்ளை அங்கி ஆண்டு கொடுத்து விடுவார். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வாலிபனா இருக்கட்டும், வாலிபிள்ளையார், எல்லாருக்கும் வெண்ணங்கி தான். இங்குதான் இல்லையா மாம்சமும் ரத்தம் நம்மளை தனித்தனியா பிரிக்குது, மாம்சமும். ஆனா பரலோகத்தில் மாம்சம் ரத்தம் இல்லாதனால அங்கே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை இல்லையா, எல்லாரும் தேவ தூதரை போல இருப்போம்னு பயில் போட்டிருக்கு. இப்போ யோசித்து பாருங்களேன், எல்லாரும் வெள்ளை வெள்ளேன்னு எப்படி இருக்கும்? நம்முடைய செக்கினா அசம்பளி குட்டி பரலோகம் மாதிரி தெரியும். ஆமே, இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சரி, அதனால அந்த அந்த வஸ்திரம் நமக்கு எதை குறிக்கிறதுனா நல்லா புரிஞ்சுங்க, அது நம்முடைய தூய்மையை குறிக்கிறது. ஆமென். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:9 நம்ம படிக்கிறோம், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது. இங்க விலையேற பெற்ற வஸ்திரம், வெளியேறப்பட்ட வஸ்திரம், அது இயேசுமா அந்த கழுதுமால போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதை ஆண்டு எதை சொல்றாருன்னா கவனிங்க, நம்முடைய தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம். அந்த வசனம் தொடர்ந்து வாசிமா. விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்கணும். ஆமென். இந்த வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா அலங்கரிப்பு இல்லையா, அல்லது தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை நம்முடைய வஸ்திரத்தின் மூலமாய் நாம் வெளிப்படுத்துவது. புரியுதுங்களா? ஆண்டவர் இதெல்லாம் கவனமா இருப்பாரு. ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து நின்னாருன்னா உங்க வஸ்திரத்தை பார்த்து என்ன பண்ணவரு முகம் சொல்லிக்கூடாது, நீ தேவ பக்தி உள்ளவள். ஆமா சொல்லுங்க, புரியுதா? ஆமா.
அதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தகுதியான வஸ்திரத்தினாலே உங்களை அலங்கரிக்க வேண்டும். இல்லை பாஸ்டர், எங்க வேலை செய்யற இடத்துல பாஸ்டர் ஆனா வேலையே வானப்பா, ஏன்னா நான் பரலோகம் போய் சேரணும்ப்பா, இல்லையா இந்த வேலைக்காக நான் நரகம் போக முடியாதுப்பா, அதனால நீ வேணும் வேலை வேணப்பா, பட்னியாக அந்த செத்தால் சாவனை தவிர இல்லையா என் மானத்தை வித்து நான் வாழ விரும்பலன்னு நீ சொல்லனா ஏசப்பா சந்தோஷப்படுவேன். அதனால உங்க வாழ்க்கையில கவனிங்க, இயேசு கிறிஸ்து மேல அந்த வஸ்திரத்தை போடுற, அது பேரு அது வெளியேறு பெற்ற வஸ்திரம். அது புரியுதா? வெளியேறு பெற்ற வஸ்திரத்தை கூட ஏசப்பா மேல போடுறாங்க. ஏசப்பாக்கு முன்னாடி இல்லையா எந்த வஸ்திரமும் பெருசா கிடையாது. ஒத்துக்கிறீங்க இல்லையா? அது அது எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, ஏசப்பாக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவருடைய ரோடே தங்கம் இல்லையா? தங்கம். ஆமா சொல்லுங்க. ஒவ்வொரு தூணும் அப்படியே வெண்கலம், அந்த வைரம் ரத்தினத்தில் பொதிக்கப்பட்டு இருக்கிறதா. அப்போ பரலோகத்தில் உன்னுடைய ஒண்ணுமே அங்க எடுபடாது. அல்லேலூயா. ஆமா, முந்தெல்லாம் 24 கேரட், அது சுத்த தங்கம். புரியுதா? புரியுதா? அப்போ கவனிக்கணும், ஏசப்பா மேல ஒரு வஸ்திரத்தை போடுறாங்க. அந்த வஸ்திரத்தின் பேரு விலையேற பெற்ற வஸ்திரம். அது எதை குறிக்குதுன்னா இல்லையா தகுதி, அல்லது தேவ பக்தி. தேவ பக்தி, தேவ பக்தி அல்லது தகுதி, நம்முடைய தேவ பக்தி வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். அப்போ ஏசப்பா மேல போட்ட அந்த வெளியேற பெற்ற வஸ்திரத்தினுடைய என்ன ஆவிக்கிற அர்த்தம்? நம்முடைய தேவ பக்தி. ஆமா சொல்லுங்க. உங்க தேவ பக்தி எல்லா இடங்களிலும் விளங்க வேண்டும். வீட்டில் கூட நீ தேவ பக்தியா தான் இருக்கணும். புரியுதா? வீட்டில் இருக்கும் போதும் தேவ பக்தியா தான் இருக்கணும், வெளியே போகும்போதும் தேவ பக்தியா தான் இருக்கணும். ஏன்னா இயேசு எப்போ உன்னை சந்திக்க வருவோன்னு தெரியாது. ஆமா, பாஸ்டர் வரும்போது தான் ஓடி போய் என்ன பண்ண ட்ரெஸ் மாற்றி ஓடியாரும். எப்போ வேணாலும் பாஸ்டர் வருவார், எப்போ வேணாலும் ஊழியக்காரர் வருவான், எப்போ தேவதூதன் வருவான், எப்போ வேணாலும் தேவனே வருவார் இல்லையா? எப்போவும் நீங்க என்ன பண்ணணும்? அந்த தேவ பக்திக்கு உரியவர்கள் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? ஆமா. வெளியே போகும்போது அன்னைக்கு பார்க்குறேன், இந்த அன்னைக்கு ஸ்டோருக்கு போனால் இம்மா துண்டு டவுசர் போட்டுக்கின்னு, இம்மா துண்டு பனீர் போட்டுக்கின்னு 2 குழந்தைகிட்டு வருது. அது உலகம், பாவம். இயேசு அறியாது. நம்ம அப்படி போக முடியுமா? சின்ன சின்ன டவுசர் ஒன்று போட்டுக்கின்னு, சின்ன ஒரு லூஸ் பனீர் ஒன்று போட்டுக்கின்னு வர முடியுமா? நமக்கே நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? கவனிங்க, நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போது உங்களை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஐயோ அசிங்கமாக இருக்க இயேசுவே இல்லையா? ஏசப்பா உங்க தெருவில் தான் வசிக்கிறான்னு வச்சுக்கோ, அதை நீ கிராஸ் பண்ணி போற, உன்னை பார்க்குறாரு அப்படின்ட்டான்னு வச்சுக்கோ, டோட்டலும் காலி. புரிஞ்சுட்டியா? ஏசப்பா உன்னை சந்திச்சானா அப்படி சொன்னார்னா உனக்கு கிஃப்ட் கிடைக்கும். என்ன யோசிக்கிறீங்க? உண்மைதானே? ஏன்னா பைபிளை மீறி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீ பரலோகம் போகணும், போய் அந்த கூட்டத்தோடு கூட சேரனா நீங்க என்ன பண்ணணும்? ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் தன்னைத்தான் முதல்ல வெறுக்கணும். உன்னை வெறுக்காம நீ பரலோகம் போகணும் நீ ஆசைப்படவே கூடாது. எப்போ உன்னை வெறுத்து அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ அவரை பின்பற்றியோ அப்போதான் நீ உண்மையான சீஷன், உண்மையான சீஷி. அவங்களுக்கு தான் அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள், சுதந்திரம் கடைசியில் உனக்கு அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் வாழும்போது இல்லையா நான் எதையும் வெறுக்க மாட்டேன் பாஸ்டர்னா நீ நோ ப்ராப்ளம், ஆண்டு விட்டுருவாரு. உனக்கு அந்த பாக்கியத்துக்கு நீ போக முடியாது. நமக்கு தேவை அதுதாங்க இல்லையா? இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், ஆனா நித்தியமாக வாழ போறது அங்கதான். அப்போ அங்க வாழறதுக்கு இந்த பைபிள் சொல்ற கட்டளைகளை நாம் கை கொள்ளணும். அப்போ இந்த 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 வெளியேறு பெற்ற வஸ்திரம் எதை குறிக்கிறது? சொல்லு. இங்க ஒன்றும் அவ்வளோ தப்பு நடக்காது. இந்த ஆள் ஆஃப்டர் ஸ்பாட்டோட அவ்வளோ ஒன்றும் தெரியாது.
நான் இது வரைக்கும் நம்ம சர்ச்சை ஆளுங்க ஹாஃப் ஹவுஸ் போட்டு வந்து நான் பார்க்கவே இல்லை. இங்கே ஏதோ பேண்ட்டு தோச்சானா தோக்கில பேண்ட் மாட்டி வந்துடுவாங்க. நிறைய உபதேசங்களை பைபிளை பெண்கள் சொல்றாரு. ஏன்னா ஈஸியா ஏமாறுற ஒரு கூட்டம் உண்டானா இந்த கூட்டம் தான். பிசாசு ஆதாம் போனானா, ஏன் அவன் மூஞ்சி மேலே குத்தி போடுவான். எங்க வந்து என்ன சொல்ற, ஏற்கனவே எங்க ஆண்டு சொல்லிட்டு வேலையை பார்ப்போம் இல்லையா. அதில் தான் அன்னைக்கு ஒன்று சொன்னேன், ஆண்கள் இங்க சிந்திப்பாங்களாம், பெண்கள் இங்க சிந்திப்பாங்களாம். இது இதயத்தில் சிந்திக்குமா, ஆண்கள் இங்க சிந்திப்பானா. அதான் அவ்வளவு அதான் பைபிள் சொல்லுது, உங்களை கற்புள்ள கன்னிகை என்று நினைத்து இந்த மனவாள கொண்டு நாங்கள் ஏற்படுத்துகிறேன், ஆனாலும் பிசாசு உங்களை வஞ்சிச்சுமோன்னு பயமா இருக்குன்றார். அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் உங்களை புத்தி உள்ள அல்லது கற்புள்ள கன்னிகை என்று கிறிஸ்து என்ற ஒரே புருஷனை நான் உன்னை நியமிச்சிட்டேன், இருந்தாலும் உங்கள் மனசு கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது யாரு ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல ஆதாமை வஞ்சிக்கல. தப்பா யோசிக்காத. ஏன்னா அவன் தெரியும் இங்க யோசிக்கிறாள் இல்லையா, ஆண்டுதான் சொல்லிட்டாரு இல்லையா, பழத்தை சாப்பிடாதப்பா செத்துருன்னு சொல்லிட்டாள் இல்லையா, அவன் கொஞ்சம் உஷாராவே இருப்பான் அவன். அதனால அவர் அங்க போல, இது நம்ம ஆளு இல்லையா, வந்து ஆடுது. ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். எங்களுக்கு இந்த பயம் பிசாசு ஏமாத்தி போறானே தான் பயம். அதான் வார வாரம் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுலே பயப்படுறாரு, எப்பா உங்களை கிறிஸ்து என்ற புருஷன் நான் நியமிச்சிட்டேன்ப்பா, இருந்தாலும் இந்த பாம்பு வந்து உன்னை வஞ்சிச்சிருமோன்னு பயமா இருக்குப்பா. ஹலோ தம்பி தங்கச்சி, என்னைக்கு இயேசுவோடு சேர்ந்து அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டியோ இல்லையா, நீ கிறிஸ்து என்ற தேவனுக்கு உன்னை ஆண்டு நியமிச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை தன்னுடைய தந்திரத்தினாலே உங்கள் மனசு கெடுக்கப்படுமோ என்று அவர் பயப்படுறாரு. உங்க மனசு ஒரு நாள் கெடுக்கப்படக்கூடாது. பிசாசு உங்க மனசை கெடுக்க காத்து இருக்கிறான், உங்களுடைய உள்ளத்தை கெடுக்க காத்து இருக்கிறான். ஆனா ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது தேவ பக்தியோடு கூட எல்லா சூழ்நிலும் தேவ பக்தி, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், புருஷரா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும் இல்லையா, எல்லாரும் அந்த தெய்வ பக்தியோடு கூட இல்லையா, அது பேரு உயர்ந்த வஸ்திரம். தேவ பக்தி என்னது? உயர்ந்த வஸ்திரம். ஏன்னா பைபிள்ல இந்த தேவ பக்தி உள்ள ஆள்லாம் பாருங்க டாப்ல கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். யோசேப்பு, தானியேலு இல்லையா, அப்புறம் கொர்நேலியு, அப்புறம் இந்த சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ, பவுல், இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியம் உள்ள ஆட்கள். அவங்களாம் பாருங்க சிறப்பாக அந்த பிரகாசிச்சாங்க பாருங்க. அதுதான் உயர்ந்த வஸ்திரம். இப்போ இந்த உயர்ந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? நம்முடைய தேவ பக்தி. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் தேவ பக்தியோடு இருக்கீங்களா? தொடர்ந்து அந்த தேவ பக்தி காத்துக்கொள்ளுங்க. ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆலய காரியத்திலும் இல்லையா, வசனத்திலும் இல்லையா, உங்களுடைய தேவ பக்தி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கெடுக்கப்படக்கூடாது. செத்தாலும் சாவனே தவிர இல்லையா, தேவ பக்தியை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருங்க. பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும், பரலோகம் உங்களை அப்ரிசியேட் பண்ணும். ஆமா, அதனால உங்க வாழ்க்கையில சூழ்நிலை எந்த இடத்திலும் உங்க தேவ பக்தி என்ன பண்ணக்கூடாது? கெடுக்கப்பட நீங்க ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. மணி ஆயிடுச்சான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். போன வாரம் அருப்புக்கோட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார் எங்கள் பாஸ்டர்ஸ் மெசேஜ் கொடுக்கறதுக்கு. அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் திருமணமாகி 1.5 வருஷத்திலேயே அவரோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு.
அந்த அந்த ஊழியக்காரர் இறந்துடுறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா பேர் இந்திராணி, இந்திரா இன்னும் இருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன், வாங்க சிஸ்டர் ஒரு சாட்சி சொல்லுங்க மக்களுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்திரா 1.5 வயசுங்க, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தான், 1.5 வயசு குழந்தை கையில் இருக்கு. ஸ்தோத்திரம். இறந்துட்டாரு. அப்போ அவரை அடக்கம் பண்ணி எல்லாம் சுடுகாடு கொண்டு போறாங்க. கடைசியாக முகம் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த பெண் வீட்டார், இந்த பக்கம் அந்த பாஸ்டர் வீட்டார், இந்த பக்கம் சபை விசுவாசி ஒரு 50 பேர் அப்படியே இந்த அம்மா என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க தெரியலன்னு சொல்லி இல்லை அடக்கம் பண்ணிட்டு அம்மா வீட்டு கூட போக போறாங்களா, புருஷன் வீட்டு பக்கம் போக போறாங்களா, அந்த ஊழியத்தை கேர் எடுக்க போறாங்களா, இப்படி இந்த 3 கூட்டமும் அப்படியே பார்த்துனே இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஏங்க நீங்க விட்டு போன அந்த ஊழியத்தை நான் செய்வேன் சொல்லி மண்ணாலியா மேலே போட்டான். அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? கல்யாணம் 1.5 வயசு. அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? சரி, ஒரு 22 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோ. இப்போ வயசு எவ்வளோ? 23. சரி, 24 கல்யாணம் இருந்தால் அந்த அம்மா வயசு இல்லை 25. கவனிங்க, அவங்க அந்த மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அந்த 1.5 வயசு குழந்தை எடுத்துட்டு அந்த குழந்தைய வளர்த்து உருவாக்கி அவங்க வீட்டுக்கார சாகும்போது 50 பேர் தான் இருந்தாங்களா. இப்போ அந்த சர்ச்சில் 450 பேர் இருக்காங்களா. அந்த ஊழியர் சொன்னார், எனக்கு ரொம்ப அவங்கள பார்க்கணும் ரொம்ப ஆசை. இப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்மணி இருக்காங்களா அந்த உலகத்தில்? இயேசுவே. கவனிங்க, அவங்க சர்ச்சில் இந்த மாதிரி பெண்கள் கூட்டம் நிறைய இல்லையா, ஆண்கள் கூட்டம் நிறையா. ஆண்கள் கூட்டம் நிறையா. 3 அடுக்கு மாடி சர்ச்சு கட்டிக்கலாம் அம்மா. உண்மையை நான் போய் அந்த இஸ்லாம் முடிச்சுட்டு போய் அந்த அம்மா பார்த்து வரலான்னு இருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் அருப்புக்கோட்டை. நீ செஞ்சிடலாம், நாங்கள் ஒன்றுமே செய்யலையம்மா. உண்மைங்க, ஒரு 23-24 வயசு பொண்ணு இந்த உலகத்தோடு போராடி இருக்கணும், மாம்சோடு போராடி இருக்கணும் இல்லையா, சபை மக்களோடு போராடி இருக்கணும். பாருங்க, வெற்றி பெற்றிருக்காளே. அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன அந்த அம்மா 3 நாள் கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன், அவங்க மேலே கட்டிய ரூமில் நான் போய் தங்கியிருந்தேன் இல்லையா. 3:50க்கெல்லாம் ஃபுல் பீட்டில் ஒரு ஜபசத்தை கேட்டால் இந்த அம்மா உட்காந்து ஜோம் பண்ணியிருக்குது. கவனிங்க, அந்த ஃபுல் பீட்டை அந்த அம்மா தான் சுத்தப்படுத்துமா, வேற யாரையும் அந்த ஃபுல் பீட்டில் சுத்தப்படுத்த விடாதான். என்ன ஒரு வைராக்கியம் ஏசப்பா. இப்படிப்பட்ட பெண்களும் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றாங்களே. கையை தட்டுப்பா அந்த அம்மாவுக்கு. நம்மளதான பண்ணிப்போம், யாரை கட்டு போயிட்டு இருப்போம். பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு 450 பேர் அந்த சபையில் 3 மாடி பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. ஏன்? அவளும் பெண் தானே, நீனும் வாழ முடியுமா பக்தியா? ஒரு சவால் வரணும் உனக்குள்ள. வாழ்ந்தாலும் இயேசுவோடு, செத்தாலும் இயேசுவோட இருக்கணும். ஒரு நாளும் அவருக்கு நான் பிரியக்கூடாது. கவனிங்க, இந்த உலகத்தில் அந்த அம்மாவுக்கு நல்ல பேர் இல்லையோ, பரலோகத்தில் இயேசப்பா அவ போனோடனே அப்படியே தூக்குவார் மேலே. வா இந்திரா, உன்ன மாதிரி ஒரு சாதனை பெண்ணை நான் எதிர்பார்க்கிறேன். உன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் எழுமிட்டாள்னா இந்தியா இயேசுவுக்கே. நம்மள ஏந்துக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல தங்கள் வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அதன் மேல அமர வைத்தார்கள். வழியெல்லாம் வஸ்திரத்தை வெறித்து அந்த வஸ்திரத்து மேல கழுதை நடந்து போச்சு. அந்த கழுதை மேல இயேசு அமர்ந்திருந்தார். என்ன ஒரு இல்லையா? ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. சகோதரா, இன்னைக்கு கூட நம்முடைய வஸ்திரங்களை இயேசப்பா அந்த கழுதை மேல போட்டு அவரை உட்கார வைப்போம். ஆமென். உங்க வஸ்திரம் வாசனை உள்ள வஸ்திரமா இருக்கலாம், வெண் வஸ்திரமா இருக்கலாம், மெல்லிய வஸ்திரமா இருக்கலாம், வெளியேற்பட்ட வஸ்திரமா இருக்கலாம். அதுதான் வெளியேற்பட்ட வஸ்திரம். அதான் இதை தியானம் பண்ணுங்க. புரியுதா? கண்ணு மூடுங்க. ஏசப்பா, இன்னைக்கு என் வஸ்திரத்தை என்ன பண்றேன், இந்த கழுது மேல போட்டுறேன். ஆண்டவரே, நீங்க அது மேல உட்காருங்கப்பா. எனக்கு பாக்கியமா இருக்கட்டும்.
உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, உன்னுடைய வாசனையான ஒரு வாழ்க்கை இல்லையா, நற்கந்தம் வீசுகிற ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கை இல்லையா, உங்க வாழ்க்கை சாட்சினா அப்படி நற்கந்தகம் வீசணும். அது ஒரு பாக்கியம். இந்த பிள்ளையா, ஐயோ கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி ஒரு வாலிபடி நான் உலகத்தை பார்க்கலையேன்னு, அதான் நற்கந்தகம் வீசுவது. ஆமா சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையா, மெல்லிய வஸ்திரமாகிய பரிசுத்தமுடைய நீதி என்ற ஒரு வாழ்க்கை, அப்புறம் உயர்ந்த வஸ்திரமாகிய தேவ பக்தி என்ற ஒரு வாழ்க்கை. கை உயர்த்தி ஏசப்பா ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இனி வரப்போ நாட்கள்ல என் வஸ்திரம் வாசனை நிறைந்ததாக, அது சாட்சி. வாசனை என்பது நம்முடைய சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே என் வஸ்திரம் ஆண்டவரே மெல்லிய, அது நீதி ஆண்டவரே. என் வஸ்திரம் வெண்மை, பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. என் வஸ்திரம் வெளியேற பெற்ற அல்லது தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க உதவி செய்யும்படியா சோமன்றப்பா. எங்கள் வஸ்திரங்களை ஆண்டவரே அந்த கழுத மேல போட்டு நீங்க அந்த மேல உட்காரும் போது எங்களுக்கு மதிப்பு ஆண்டவரே, எங்களுக்கு மரியாதை ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை 6 மணிக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுத மேல போட்டு ஆண்டவரே, அது மேல இயேசுவை அமர வைத்து அவரை பவனியாய் கொண்டு போகிற பாக்கியம் உண்டாக உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. வரப்போற நாட்கள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த வாசனை வெளிப்பட உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகபல ஜீவனை தாரும் ஆண்டவரே. வரப்போற நாட்கள்ல பண்டிகை நாட்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் மாலை நடக்கிற இந்த பரிசுத்த வார ஆராதனையில புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், பிள்ளைகளாய் கலந்து கொண்டு ஆண்டவரே தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த பண்டிகையை சந்திக்க உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். ஐயா, சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதல் இருக்கட்டும். இப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். புறப்பட்டு போகிறார்கள், உடைய பாதுகாப்பின் தூதரை கூட வைங்க ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஆமென். ஹல்லேலூயா.